அதாவது எப்பயுமே ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் நம்ம பிள்ளைகள் நமக்கு கண்ட்ரோல்னாக்கா, ஒரு புது ஆள் வர வரைக்கும், மருமகன் மகளுக்கு வர வரைக்கும், இல்லை நம்ம மகனுக்கு மருமகள் வர வரைக்கும். ஏன்னா இது புது சொந்தங்கள், வித்தியாசமான சூழல், அவங்களுடைய கல்ச்சர் வேறு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு. புரியுதா உங்களுக்கு? இவங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஆனால் சில நேரங்களில் செட்டில் ஆகாமே போயிடுவாங்க. நம்ம கூட ஒட்டுதல் எல்லாமே போயிடுவாங்க. இப்போ என் பையன் என் பொண்ணு நான் வாதாடி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா இதுக்கு ஒரு புது சொந்தம் வந்தாச்சு, புது புது உறவுகள் வந்ததுனால அவங்களுடைய நம்ம பையனுக்கும் மாறிடும், நம்ம பொண்ணுக்கும் மனநிலை மாறிடும். அப்போ நான் மட்டும் மாற மாட்டேன்னு சொல்லிட்டு உக்காந்தா எப்படி? நாமளும் இப்போ நம்ம பையன் நம்ம பொண்ணு நம்ம கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க. யாராவது புது உறவுகள் வர வரைக்கும் நம்ம கண்ட்ரோலு, அதுக்கு பிறகு நம்ம கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நான் கிறிஸ்டல் கிளியர். எனக்கு மருமகனோ மருமகளோ வந்தாச்சுன்னாக்கா இது நான் இப்படி தான் போகும். அப்போ நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும். அதுக்கு பிறகு நான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்கா, இது பல குடும்பங்களில் பார்த்துறேன். அதெல்லாம் தோல்வியை சந்திக்கிறாங்க, பிரச்சனையை சந்திக்கிறாங்க. வேண்டாம், அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. அவங்க பாட்டில் அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு திங்க் பண்ண தெரியும். ஏன்னா லீகலி அவங்களுக்கு 18 வயசுக்கு 22 வயசுக்கு மேலே இருந்தாக்கா சட்டமே சொல்லுது அவங்க மெச்சூர்ட் ஃபெல்லோஸ் அப்படின்ட்டு. ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதுக்கு நம்ம சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணால் போதும். அதுக்கு பிறகு அவங்க பார்த்துவாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளை அவங்க மதிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே தெரிஞ்ச பிறகு, ஓரளவு தெரிஞ்ச பிறகு நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. அது வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியதான். அப்படி தான் அது நான் இறக்குற வரைக்கும் என் பிள்ளை என்கிட்ட இருக்கும், இல்லைன்னா மருமகன் என்கிட்ட இருப்பான். இதெல்லாம் கதை.